போகுது. நம்ம அவுட்டர் ஃபார்மில் நாங்கள் யூஸ்வலி சீட்ஸ் வந்து நைட்டு தான் பண்ணுவோம். அப்படி பண்ணாதான் ஜெர்மினேஷன் ரேஷியோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் வந்து நீங்கள் சீட்ஸு பல்க் எப்படி போடுறீங்க ஷோமீனா கேட்டதுனால இன்னைக்கு டேயில் நாங்கள் சீடு போட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கோகோ பீட்டை வந்து போடுறது. ஃபஸ்ட்டு ஒரு எம்டி ட்ரே ஓட்டை இல்லாத கீழே வச்சுக்கணும். அதுக்கு மேலே ஓட்டை இருக்கிறது வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி கோகோ பீட் வந்து அதில் ஃபில் பண்ணணும். எவ்வளோ வெயிட் கோகோ பீட் ஃபில் பண்ணணும்னா எனக்கு வந்து 1.25 kgs பர் ட்ரே கோகோ பீட்டு ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அதை நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸுக்கு வெயிட்டு தண்ணியோட இது லீட்டர்ஸ் எல்லாம் வேரி ஆகும். டிபெண்ட் ஆன் தர் டெம்பரேச்சர், ஹேர் ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீட். ஸோ அதை நீங்கள் தான் ஒரு 10 ட்ரே வச்சு ஈச் ஒரு 10 தடவை எடுத்து ஈச் டைம் அதை ரெக்கார்ட் பண்ணணும். எவ்வளோ கோகோ பீட் போட்டால் எனக்கு அதிகமாக ஈல்டு வருது, எவ்வளோ தண்ணி வச்சா அதிகமாக ஈல்டு வருது, எது வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படி சொல்லி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஃபைனல் உங்களுக்கு 10 அந்த 10 எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஆவரேஜாக இருக்கிறது எல்லா சீசன்லேயும் கொடுக்குறது நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். நான் ஒர்க் அவுட் பண்ணதில் என்னோட வெதருக்கு வந்து 1.25 kgs ஆஃப் கோகோ பீட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். கோகோ பீட் சும்மா போட்டுடக்கூடாது. அதை வந்து ஆல்ரெடி காலையில் பிளாக்ஸாக வாங்கி அதை ஊற வச்சு தண்ணியில் இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும். இந்த பவுட்ரு எந்த அளவுக்கு இருக்கணும்னா நீங்கள் கையில் அதை வந்து பிடிச்சா இந்த புட்டு மாவு மாதிரி அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வெட்டாக ஃபீல் ஆகணும், கையில் சில்லாக ஃபீல் ஆகணும். ஆனால் தண்ணியெல்லாம் ட்ரிப் ஆகக்கூடாது வெளியே. அப்படி இருந்தால் ஃபங்கஸ் வந்துடும் 100%. நாங்கள் மெஷர் பண்ணி வச்சதில் இந்த ஒயிட் கலர் குட்டி கப்பில் வந்து 1.5 கப் ஆவரேஜ் போட்டால் அது நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மேடம் ரெகுலராக 20-30 ட்ரே போடுறதுனால அவங்க ஆல்ரெடி மாஸ்டர் ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் என்னோட எங்கள் தமிழ் மேடம் தான் ட்ரே நல்லா போடுவாங்க. ஸோ அதை போட்டுட்டு அழகாக வந்து இந்த மாதிரி லம்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாத மாதிரி உடச்சிக்கிட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இங்கே ஈவனாக பண்ணலன்னா என்ன ஆகும், சீட் போட போது எங்கே பல்லாக இருக்கும், எங்கே க்ராஸாக இருக்கும் அங்கே போய் விழுந்துட்டு அந்த ஏரியாவில் ஃபங்கஸ் வர்றது, இல்லைன்னா ஜெர்மினேஷன் ரேட்டு உங்களுக்கு லோவாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? ப்ராப்பராக எல்லாம் ஈவனாக போட்டு கோகோ பீட்டுக்கு நல்லா மசாஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா மேலே இன்னொரு நெக்ஸ்ட் செட் வச்சுட்டு லைட்டாக தட்டி கொடுக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, ஹார்ட் ஆகிடும். லைட்டாக தட்டிட்டு அதுக்கு மேலே அடுத்த ட்ரே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு டைமுக்கு ஒரு 20 ட்ரே 30 ட்ரே அட்வான்ஸ் ஆர்டர் தான் எடுக்கிறோம். அன்றைக்கி எப்படி ஆர்டர் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கோகோ பீட்டெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருப்போம். அப்போ எல்லாம் ஈவன் ஆகிடும். அந்த ஒரு பள்ளம் அன்ஈவன்னஸ் இருக்காது கோகோ பீட்டில். அதுக்கப்புறமா நாங்கள் சீடு வந்து சூப்பனை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க, அவங்கள அப்சர்வ் பண்ணுங்க எப்படி லம்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒடிச்சு கையை வந்து ஃப்ளாட்டாக வச்சு ஈவனை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா. இது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வருது. இவங்க இவ்வளோ ஸ்பீடாக வர்றாங்கன்னா இவங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு இப்படி இல்லைனாலும் ஒரு 700-800 ட்ரே மேலே போட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ ஸ்பீடாக போடுறாங்க. அடி உதவுன மாதிரி எது உதவாத சொல்லுவாங்கல்ல, அப்படி 4 அடி அடிச்சுட்டு அடுத்த ட்ரே வச்சியாச்சு மேடம். அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் வந்து சீட்ஸ் எப்படி சூப் பண்ணுறது, நாங்கள் எப்படி பண்ணுறோம் அது வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். தேங்க்யூ. ஹாப்பி க்ரோயிங்.